வணக்கம். இன்னைக்கு உங்களுக்காக கதை சொல்ல வந்திருப்பது வியல் உங்கள் சகி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் அம்மா. கதைக்குள்ள போலாமா? காலிங் பெல் சத்தம் கேட்டதும் வந்து கதவை திறந்த அம்பிகாவை பார்த்து கௌசல்யாவிற்கு ஆச்சரியமும் அதிர்ச்சியுமாக இருந்தது. அவளை பார்த்து மெலிதாக புன்னகை செய்த அம்பிகா, வாமா, காலையில 7 மணிக்கே வந்துட்டேன்னு சொன்ன, மணி 8 ஆகுது. ட்ரெயின் லேட்டா? சரி சரி, குளிச்சுட்டு வா, நான் போய் டிஃபன் எடுத்து வைக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவள் கையில் இருந்த பெட்டியை வாங்கி கொண்டு உள்ளே சென்றாள். கௌசல்யா தனது தாயை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே பாத்ரூம் சென்றாள். குளித்து முடித்துவிட்டு அவள் உடைகளை மாற்றிக்கொண்டு வருவதற்குள் டைனிங் டேபிளில் அவளுக்கு பிடித்த அடையும் அவியலும் தயாராக வைத்திருந்தாள் அம்பிகா. கௌசல்யா அமைதியாக வந்து சாப்பிட அமர்ந்தாள். என்னம்மா ஒரு மாதிரி டல்லா இருக்கிற, டயர்டா இருக்கா என்று அவள் தலைமுடியை சரி செய்து கொண்டே கேட்டாள். கௌசல்யா அவளை பார்க்காமலேயே தலையை ஆட்டினாள். சரிடா, நீ சாப்பிட்டு கதவை சாத்திட்டு தூங்கு. ஏம்மா, எங்கேயாவது வெளியில போறீங்களா என்று கேட்டுக்கொண்டே சாப்பிட ஆரம்பித்தாள் கௌசல்யா. ஆமாம்மா, தெரேசா இல்லத்துக்கு நாங்கெல்லாம் சேர்த்து பணத்தை திரட்டி 500 தையல் மிஷினை வாங்கி கொடுத்துருந்தோம். அது இன்னைக்கு அங்க இருக்கிற ஏழை பெண்களுக்கு கொடுக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஆசிரமத்தை நடத்துறவங்க. அதுக்கு நீங்க கண்டிப்பா வரணும்னு நேத்து வந்து கூப்பிட்டாங்க. அதுதான் போயிட்டு இருக்கிறேன். ஃபங்க்ஷன் முடிய ஒரு 11-12 ஆகிடும். நான் வந்துடுறேன். அப்படி நான் வர லேட்டானா ஹாட் பாக்ஸில் உனக்கு பிடிச்ச பிசிபேலை பார்த்து செஞ்சு வச்சிருக்கிறேன், எடுத்து போட்டு சாப்பிட்டுக்க. இந்த பாக்ஸில் சிப்ஸும் இருக்கு, உருளைக்கிழங்கு ஃப்ரையும் செஞ்சிருக்கிறேன், சாப்பிட்டுக்கம்மா என்றாள். சாப்பிட்டு கொண்டே மெதுவாக தலையாட்டிய கௌசல்யா, அப்பன்னா இந்த ஒரு வாரமா நீங்க இந்த வேலையா தான் அலைஞ்சிட்டு இருந்தீங்களாமா என்று கேட்டாள். ஆமாம்மா, 500 தையல் மிஷின்னா சும்மாவா? அதுதான் எங்க மாதிரி சங்கத்துல இருக்கிற முக்கியமானவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு பெரிய பெரிய ஆளுங்களை போய் பார்த்துட்டு இருந்தோம் என்று அவள் கூறிக்கொண்டிருக்க அவளது செல்போன் ஒலித்தது. அதை எடுத்து, வந்துடுறேன், இன்னும் 10 நிமிஷத்துல நான் அங்க இருப்பேன், நீங்க ஆரம்பிங்க. என்னது, நான் வந்ததுக்கு அப்புறம் தானா? சரி சரி, இதோ இப்பவே வந்துடுறேன் என்று போனை வைத்து விட்டு, கௌசல்யா, அவங்க எனக்காக தான் காத்துட்டு இருக்காங்களாம். சரிடாம்மா, நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு, நான் வந்துடுறேன், சரியா என்று அவள் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து விட்டு வெளியே சென்றாள். கார் ஒன்று வாசலில் வந்து தயாராக நிற்க அதில் ஏறிக்கொண்டு ஜம்மனை கிளம்பி விட்டாள் அம்பிகா. இதை அனைத்தையும் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த கௌசல்யாருக்கு மனதில் ஏதேதோ கேள்விகள் எழுந்தன. அவள் சாப்பிட்டு விட்டு அமைதியாக வந்து சோஃபாவில் அமர்ந்தாள். டிவி ரிமோட்டை எடுத்து டிவி ஆன் செய்தாள். வரிசையாக சேனலை மாற்றினாள். எதிலும் அவள் மனம் பதியவில்லை. டக்குன்னு டிவியை ஆஃப் செய்துவிட்டு செல்போனை கையில் எடுத்தாள். அதை ஆன் செய்யாமல் கையில் வைத்து கொண்டு எதையோ யோசித்து கொண்டிருந்தாள். இதற்குள் அவளது செல்போன் ஒலி எழுப்ப அந்த சப்தம் அவளுக்கு திக்கனானது. அண்ணன் ரமேஷின் எண்தான். பட்டன போனை ஆன் செய்தாள். ஹாய் கௌசி, என்னம்மா ஊருக்கு போயிட்டியா, எப்ப போன என்று உற்சாகத்தோட கேட்டான் அண்ணன். இப்பதானே வந்தேன் என்றாள் மெதுவாக. ஏம்மா வாய்ஸ் டல்லா இருக்கு, சாப்பிட்டே இல்லையா? அம்மாக்கு போன் போட்டேன், ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போறதா சொன்னாங்க, வீட்டுல நீ இருக்கிறதாவும் சொன்னாங்க. ஓ, நீ வந்ததும் அம்மா கிளம்பிட்டாங்கன்னு கோவமா? அதுதான் உம்முன்னு பேசுறியா? நீ என்ன சின்ன குழந்தையா? கொஞ்ச நேரம் இரு, அம்மா வந்துடுவாங்க. சின்ன வயசுலதான் அம்மா முந்தானியவே பிடிச்சிட்டு சுத்துவ, இப்போவும் அப்படியே தான் இருக்கியா என்ன? இப்ப மேடம் பெங்களூர்ல சாஃப்ட்வேர் கம்பெனில ஜூனியர் புரோகிராமரா வேலை பார்க்குறீங்க, இப்போ இப்படி இருந்தா எப்படி என்று சிரித்தான். அண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எனக்கு மனசே சரியில்லை, அதுதான். ஏய் என்னம்மா, சீரியஸாவே நீ டிஸ்டர்பா தான் இருக்கியா? ஆமா, எதனா லவ் கிவ்னு மாட்டிக்கிட்டியா என்ன என்று குறும்பாக கேட்டான். அண்ணா, கொஞ்ச நேரம் சும்மா இருக்கியா? சீரியஸாவே எதையும் யோசிக்க மாட்டியா? எப்ப பாரு என்று கோபமாக சினுங்கினாள். சரி சரி, சாரி, என்ன விஷயம் சொல்லு, எனக்கு இங்க கொஞ்சம் வேலை இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு. இப்ப சொல்றியா இல்ல அம்மா பர்த்டேக்காக நாளைக்கு வரேன்னு அப்ப நேர்ல சொல்றியா என்று கேட்டான். அண்ணா, நான் இப்பவே சொல்லிடுறேன், அது வேற என் மண்டை தாங்காது, வெடிச்சிடும். ஏன்னா இது இன்னைக்கு நேத்து சந்தேகம் இல்லை, பல நாள் பல வருஷம் சந்தேகம். ஓ அப்படியா, ரொம்ப தான் சஸ்பென்ஸா பேசுறியே. அப்படின்னா கண்டிப்பா நீ சொல்லிதான் ஆகணும், சொல்லுமா என்று அவளாக கேட்டான். அண்ணா, அம்மா நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ஒரு சில சமயம் ஆச்சரியமா இருக்கும். அவ்வளவு ஏன், அம்மாவை பார்த்து நான் நிறைய கத்துட்டு கூட இருக்கேன். ஆனா சில விஷயங்கள்ல அவங்க போக்கு ஒன்றும் எனக்கு சரினே படல. மற்ற பெண்களை விட அம்மா குணத்திலையும் செயல்லையும் கொஞ்சம் வித்தியாசமானவங்கன்னு நான் நினைக்கிறது உண்டு.
ஆனா அப்பா விஷயத்துல அம்மா ரொம்பவே வித்தியாசமா இருக்காங்க. அதுதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்பா இருக்கும் போதுதான் 2 பேரும் சரியா பேசிக்க மாட்டாங்க. ஏதோ பேருக்கு ஒன்னா இருந்தாங்க. அப்புறம் அப்பா படுக்கையில் விழுந்ததும் அம்மா அவருக்கு எல்லாம் செஞ்சாலும் அதெல்லாம் ஏதோ கடமைக்கு செய்யறது போலதான் இருக்கும். உண்மையான அன்போட உள்ளார்ந்த அக்கறையோட செய்யறது போல இருக்காது. ஆனாலும் எல்லாம் செய்வாங்க. நானும் அதை பத்தி அவங்க கிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். ஏம்மா என்கிட்டயும் அண்ணா கிட்டயும் அவ்வளவு பாசமா இருக்கிற நீங்க அப்பாவை மட்டும் ஒரு அடி தள்ளியே வைக்கிறீங்க, நீங்களும் அவர்கிட்ட தள்ளியே இருக்கீங்கன்னு. அதுக்கெல்லாம் பதிலு ஒரு சிரிப்பு தான் அம்மா கிட்ட இருந்து வரும். உன்கிட்டயும் இதை பத்தி எத்தனையோ நாள் கேட்கணும்னு இருந்தேன், ஆனா அதுக்கு சந்தர்ப்பம் வாய்க்கல. படிப்பு படிப்புன்னு நீ ஒரு பக்கம் நான் ஒரு பக்கம் ஓடிட்டு இருந்தோம். இப்ப வேலைக்காக நீ கொச்சின் நான் பெங்களூர்னு போயிட்டோம். அதுக்கப்புறம் அப்பாவுக்கு உடம்பு முடியாம படுத்துட்டாரு. ஒரு நாள் திடீர்னு அம்மா ஃபோன் போட்டு அப்பா இறந்துட்டாருன்னு சாதாரணமா சொன்னாங்க. அப்போ எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள வாழற காலத்துல சண்டை சச்சரவுன்னு வந்தாலும் அவங்களுக்கு வயசானதும் அவங்க ஒரு நட்போட அந்யோன்யமா வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம அம்மா அப்பா அப்படி இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் அப்பா போனதுக்கு அப்புறம் கூட அம்மா எந்த ஃபீலிங்ஸும் இல்லாம இருக்காங்க. அப்பவும் தன் கடமையை சரியா செஞ்சுக்கிட்டு ஒரு இயந்திரம் போல இருக்காங்க. சரி, அவங்களுக்கு உள்ளுக்குள்ள வேதனை இருக்கும், அதை வெளியில காட்டிக்கல போல இருக்கு. அப்பாக்கு 10 நாள் எல்லாம் முடிஞ்சு சொந்தக்காரங்களாம் போனதுக்கு அப்புறம் அம்மா தனியா ஃபீல் பண்ணுவாங்க போல இருக்குன்னு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். அதுக்காக தான் அம்மாக்கு பர்த்டே செய்யணும் வானான்னு உன்னை கூட கூப்பிட்டேன். அப்படியாவது நம்மளை பார்த்தா அம்மா கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுவாங்க, இந்த 2 நாள் சந்தோஷமா இருப்பாங்கன்னு நினைச்சேன். ஆனா நான் நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா அம்மா எப்பவும் போல சாதாரணமா இருக்காங்க. அப்பா இறந்து 2 வாரம் தான் ஆகுது. அதுக்குள்ள மாதர சங்கம் ஃபங்க்ஷன்னு எப்பவும் போல அவங்க வேலையா பாக்குறாங்க. என்னன்னா இது? அப்படி என்ன அப்பா மேல அம்மாக்கு வெறுப்பு இருக்கும்? இத்தனைக்கும் அப்பா சைலண்டா அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு தானே இருந்தாரு. அவர் அம்மாவை கொடுமைப்படுத்தினது போல கூட தெரியலையே. அவங்களுக்குள்ள என்னதான் நடந்திருக்கும்? என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா மேல இவ்வளவு அலட்சியமா இருக்கிறது எனக்கு பிடிக்கல. ஒருவேளை அம்மாக்கு அப்பாவை பிடிக்காம கல்யாணம் பண்ணிட்டாங்களா, இல்லைன்னா அம்மாக்கு என்றவளை முடிப்பதற்குள். ஏய் கௌசி, இரு, ரொம்ப குழம்பாத. ஆக்சுவலா இந்த விஷயங்கள்லாம் உனக்கு தெரியக்கூடாதுன்னு தான் அம்மா என்கிட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனாலும் இப்ப நீ அம்மாவையே சந்தேகப்படுற அளவுக்கு ஆயிடுச்சுன்னா இனி அதை சொல்றதுல தப்பில்லைன்னு தான் நினைக்கிறேன். அண்ணா என்ன சொல்ற? ஆமா கௌசல்யா, அதை நான் சொல்றதை விட அம்மா கையால் எழுதின வரிகளே உனக்கு புரிய வைக்கும். அம்மாவோட வழிகளை அவங்க சொல்லியே நீ தெரிஞ்சுக்கிட்டா அப்புறம் அம்மாவோட இந்த செயல்கள் நியாயமா இல்லையான்னு நீயே புரிஞ்சுப்ப. கௌசல்யாவின் மனது குழம்பியது. ரமேஷ் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தாள். கௌசல்யா, அம்மா ரூம்ல ஒரு டேபிள் இருக்கும் இல்ல, அதுல இருக்கிற முதல் டிரால ஒரு சின்ன வெள்ளைப்பை இருக்கும், அதை எடுத்து பாரு. அதுல என்ன இருக்கு? அம்மாவோட இதயம். அதை படி, அப்பதான் உனக்கு அம்மாவை பத்தி முழுமையா தெரியும் என்று போனை வைத்தான். கௌசல்யா போனை வைத்துவிட்டு கடகடவன அம்பிகாவின் ரூமிற்கு ஓடினாள். ரமேஷ் சொன்னது போல் அவள் டேபிள் டிராவை திறந்தாள். அதில் ஒரு வெள்ளை நிற துணிப்பு இருந்தது. அதை எடுத்து விரித்தாள். அதில் ஒரு டைரி இருந்தது. அதை எடுத்து பிரித்தாள். அம்பிகாவின் அந்தரங்கம் பேசுகிறது என்று பெரிய எழுத்துக்களால் அழகாக எழுதியிருந்தது. அதை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே சேரில் அமர்ந்து முதல் பக்கத்தை பிரித்தாள். அதில் எழுதியிருக்கும் ஒவ்வொரு வரிகளும் மிகவும் நிதானமாகவும் உருக்கமாகவும் அவள் எழுதியிருக்க வேண்டும் என்பது அந்த எழுத்துக்களை பார்த்தாலே தெரிந்து போனது. கௌசல்யா ஆவலாக அதை படிக்க ஆரம்பித்தாள். சின்ன வயசுல இருந்து டைரி எழுதுறது, என்னை பத்தி யார்கிட்டயாவது பகிர்ந்துக்கிறது, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஆனா இப்ப நான் உள்ள மனநிலைமையில எனக்கு தோழி, அப்பா, அம்மா, சகோதரி எல்லாமே இந்த டைரி தான். அதுக்குதான் புகுந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற இந்த முதல் நாள் நான் இதை எழுத ஆரம்பிக்கிறேன். அம்மா அப்பாவை பார்த்து அறியாத என்ன சித்தப்பாவும் சித்தியும் வளர்த்தாங்க. தன் பிள்ளைகளை விட அதிகமா இவளுக்கு செய்யக்கூடாது என்ற எண்ணம் அவங்களுக்கும். ஏதோ பாவம் பார்த்து என்னை எடுத்து வளர்க்குற அவங்கள அதிகமா தொந்தரவு பண்ணக்கூடாதுன்ற எண்ணம் எனக்கு இருந்ததால எனக்கு கருத்து தெரிஞ்சில இருந்து அவங்க வீட்டுல இருந்தாலும் நான் ஒரு அடி இல்ல 10-15 அடி தள்ளியே தான் இருந்தேன். அவங்களும் அதுக்கு காரணம் கேட்டு என்னை கிட்ட சேர்த்துக்கல. ஏதோ வளர்க்குறமே என்னை கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து படிக்கவும் வச்சாங்க. நானும் +2 முடிச்சுட்டு கவர்மெண்ட் காலேஜ்லயே டிகிரியும் முடிச்சேன்.
இதுக்குள்ள ஏதோ ஒரு இடம் பார்த்து என்னை தள்ள நினைச்சவங்க நகை நட்டுன்னு ஒன்றும் பெருசா வேண்டாம், பொண்ணு குணமா இருந்தா போதுன்னு ஒரு நல்ல இடமே வரவே அங்கேயே பிடிச்சு தள்ளிட்டு கையை கழுவிக்கிட்டாங்க. அதோட அவங்க சொந்தம் முடிஞ்சு புகுந்த வீட்டு பந்தம் ஆரம்பாச்சு. என் கணவர் பேரு மணிகண்டன். எங்க அத்தை மாமாவும் அவரை மணின்னு செல்லமா கூப்பிடுவாங்க. அவருக்கு போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை. ஒரே பையன், சொந்தமா சின்ன வீடு. எங்க மாமா கலெக்டர் ஆஃபீஸ்ல கிளர்க்கா வேலை பார்த்தப்ப சிறுக சிறுக அவர் பணத்தை சேர்த்து வச்சு கட்டினது. அவங்களுக்கும் சொந்தம் பந்தன்னு பெருசா சொல்லிக்கிறது போல யாரும் இல்லை. 3 பேரும் மட்டும் சின்ன குடும்பமா அழகா வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்ப நானும் வந்து சேர்ந்துக்கிட்டேன். வலது கல் எடுத்து வச்சு உள்ளவாமா என்று அன்போடு அழைக்கும் தனது மாமியாரை பார்த்து சிரித்து கொண்டே முதல் அடியை எடுத்து உள்ளே வைத்த அம்பிகா அந்த சிறிய வீட்டை சுற்றி பார்த்து கொண்டே நின்றாள். மணிகண்டன் கழுத்தில் இருந்த மாலையை கழட்டி சோஃபா மீது வைத்து விட்டு உள்ளே சென்றார். பரமேஸ்வரன் திருமணத்துக்கு வந்திருந்த சொந்தங்களை கவனித்துக் கொண்டிருந்தார். ஆரத்தியை வெளியே கொட்டி விட்டு வந்த தேவகி அம்பிகாவை பார்த்து சிரித்து கொண்டே, அம்பிகா, சாமி ரூம்ல போய் விளக்கேத்திட்டு உள்ள போய் உக்காருமா, உங்களுக்கு பாலும் பழமும் கொடுக்கணும், அதுக்கு ரெடி பண்ணிட்டு கூப்பிடுறேன் என்றாள். சரியத்த என்று அம்பிகா தலையை ஆட்ட, என்ன தேவகி, நாளையில இருந்து நீ ஃப்ரீ ஆயிடுவ, உன் மருமக வந்துட்டா, இனிமே உனக்கு வீட்டுல எந்த வேலையும் இல்லை, எல்லாம் அவளே பார்த்துப்பா. இனிமேலுமாவது எங்க கூட வந்து பஜனை கோஷ்டில சேர்ந்துக்க. அடுத்த மாசம் காசி ராமேஸ்வரன் டூர் போக பிளான் போட்டிருக்கோம், நீயும் அண்ணாவும் வந்துடுங்க என்றால் பக்கத்து தெரு பரிமளம். என்ன பரிமளா இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற? பாவம் சின்ன பொண்ணு, இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா, வந்த உடனே அவளுக்கு என்ன தெரியும், அவளை எப்படி விட்டுட்டு வர முடியும் என்றால் தேவகி சிரித்து கொண்டு. அதுக்காக நாம மட்டும் என்ன, அந்த காலத்துல அப்படித்தானே வந்தோம். எங்க மாமியார் எல்லாம் அந்த காலத்துல நான் வீட்டுக்கு வந்த நாளே 10 பேருக்கு நீதான் சமைக்கணும்னு நேரா கொண்டு போய் அடிப்படையில விட்டுட்டாங்க. அன்னைக்கு ஆரம்பிச்ச வேலைதான் அவங்க மடைய போடுற வர எனக்கு சரியா இருந்தது என்றால் சலிப்பாக. இதை கேட்டு சிரித்து கொண்டே அங்கு வந்த பரமேஸ்வரன், அது சரிம்மா, அதுக்காக நாம இப்ப நம்ம வீட்டுக்கு வர குழந்தைய சித்திரவதை பண்றதா? நாமளே சாதாரணமா ஒரு வீட்டுல இருந்து ஒரு வீட்டுக்கு மாறும்போது அங்க சாமான்களை செட் பண்ணி எல்லாம் ஏற கட்டி புது இடத்துல எல்லாம் பழகவே நேரம் எடுக்கும். அப்படி இருக்கும்போது இத்தனை வருஷம் நம்மளை பார்த்தறியாத பொண்ணு, எங்கேயோ பிறந்து வளர்ந்து அந்த சூழ்நிலையில இருந்த குழந்தை திடுப்புன்னு இங்க வந்து இந்த சூழ்நிலைக்கும் மனுஷங்களுக்கும் ஏத்தா போல மாறுறதே பெரிய விஷயம். இப்பவே அந்த மனசு பயம், தயக்கம், கூச்சம் இப்படி பல உணர்வுகளால அவதிப்படும். இந்த நிலைமையில நாம வேற அவங்கள கஷ்டப்படுத்தணுமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். முதல்ல அவ இங்க நிம்மதியா இருக்கட்டும், எல்லார்கிட்டையும் பழகட்டும், இந்த இடம் மனுஷங்க எல்லாரையும் புரிஞ்சுக்கிட்டு உள்வாங்கட்டும், அப்புறமா இதெல்லாம் தானா அவளே செய்வா என்றார். அது சரி அம்மாடி அம்பிகா, நீ கொடுத்து வச்சவதான் என்று பரிமளா சினுங்கி கொண்டே போக, அங்கிள் ஆன்டி சூப்பர் என்று அவளது மருமகள் தேவகியின் கன்னத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து விட்டு சென்றாள். அன்னைக்கு எங்க அத்தை மாமாவை பார்க்கும்போது எனக்கு ஏதோ எங்க அப்பா அம்மா உயிரோட இருந்திருந்தா என்கிட்ட இப்படிதான் பாசமா இருந்திருப்பாங்களோன்னு தோணுச்சு. அன்னில இருந்து நான் உண்மையாவே அவங்களுக்கு மகளாவே மாறிட்டேன். எங்க வீட்டுக்காரும் என் மேல பாசமா இருந்தாரு. ஒரே மாசத்துல அந்த குடும்பத்துல நான் செல்ல மகளா மாறிட்டேன். நான் என்ன சொல்றேனோ அதுக்கு எந்த எதிர்ப்பும் இல்லாம எங்க மாமனாரும் மாமியாரும் தலையாட்டிடுவாங்க. எங்க வீட்டுக்காரும் அவ வந்ததும் என்ன சுத்தமா மறந்துட்டீங்களான்னு கிண்டல் பண்ணுவாரு. என் வாழ்க்கையில நான் அனுபவிக்காத சந்தோஷம், அன்பு எல்லாம் எனக்கு ஒரு சேர கிடைச்ச சந்தோஷத்துல நான் இருந்தப்பதான் அந்த அன்புக்கு சின்னதா ஒரு தடுமாற்றம் வந்தது. போக போக அது தடுமாற்றம் இல்ல, பெரிய ஏமாற்றத்துக்கான அறிகுறின்னு எனக்கு தெரிய வந்தது. என்னவா இருக்கும் என்று ஆவலாக கௌசல்யா அடுத்த பக்கத்தை திருப்பினாள். எங்க வீட்டுக்காருக்கு கொல்கட்டாக்கு டிரான்ஸ்ஃபர் வந்தது. அவரும் போக மனசு இல்லாம ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாரு. நான் முழுகாம இருந்ததாலையும் அந்த ஊர் அவருக்கே புதுசா இருந்ததாலையும் இப்பத்திக்கு குடும்பத்தோட அங்க போறது சரியா வராதுன்னு யோசிச்சு அவர் மட்டும் அப்பத்திக்கு போகிறதாவும், அப்புறம் எனக்கு இங்க குழந்தை பிறந்ததும் அதுக்குள்ள அவர் அங்க நல்ல வீடா பார்த்து எல்லாம் செட் பண்ணிட்டா அங்கேயே போய் எல்லாரும் நிம்மதியா இருக்கலான்னு யோசிச்சு கிளம்பினாரு. ரயில்வே ஸ்டேஷன்ல நான் அழ, எங்க மாமியார் அழ, அதை பார்த்து எங்க வீட்டுக்கார அழன்னு ஆளுக்கு அழுத பார்த்துட்டு துக்கத்தெல்லாம் மனசுக்குள்ள அடக்கிக்கிட்டு இருந்த எங்க மாமனாரு எங்களை கேலி பண்ணி சிரிச்சிட்டு இருந்தாரு. அவரு வெளியில தான் சிரிக்கிறார்ன்றது எங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சுதான் இருந்தது. சரிம்மா, ட்ரெயின் புறப்பட போகுது,
நீங்க கிளம்புங்க, பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போங்க. அம்மா, அம்பிகாவை ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்கம்மா. அப்பா, அவளை மாசம் மாசம் செக்கப்புக்கு கூட்டிட்டு போங்க. புதுசா போய் வேலையில சேர்றதால எனக்கு அடிக்கடி லீவு கிடைக்குமான்னு தெரியல. ஆனா முடிஞ்ச அளவு நான் ட்ரை பண்ணி லீவு கிடைக்கும் போதெல்லாம் வந்துடுறேன் என்று ட்ரெயினில் ஏறிக்கொண்டே மணிகண்டன் கூற, சரிப்பா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. பாஷை தெரியாத ஊர், அங்க போய் எப்படிதான் நீ இருக்க போறியோ என்று புலம்பினாள் தேவகி. அதெல்லாம் பழகிடும் தேவகி, ஏன் பயப்படுற என்ற பரமேஸ்வரன். அப்பா, அடிக்கடி போன் போடு, அம்பிகா கிட்ட பேசு, பாவம் முழுகாம இருக்கிறா என்றார். சரிப்பா என்று அவரிடம் கூறிவிட்டு, அம்பிகா பார்த்துக்கோமா என்று அவள் கைகளை பிடித்து கொண்டான். சரிங்க, நீங்க பார்த்து இருந்துக்கோங்க, வேளா வேலைக்கு சாப்பிடுங்க என்று தொண்டையை அடைக்க கூறினாள் அம்பிகா. சரிம்மா என்று அவன் மெதுவாக தலையை ஆட்ட இதற்குள் வண்டி நகர தொடங்கியது. சற்று தூரம் ட்ரெயினோடு நடந்து கொண்டிருந்தனர் மூவரும். பிறகு அம்பிகாவிற்கு மூச்சு வாங்க, அம்பிகா போதும், நீ வராத என்றவள் கைகளில் இருந்து தனது கைகளை பலவந்தமாக எடுத்துக் கொண்டான் மணிகண்டன். ட்ரெயின் தூரமா போயிட்டே இருந்தது. அதோட சேர்ந்து எங்க வீட்டுக்காரரும் என்னை விட்டு தூரமா போயிட்டே இருந்தாரு. நான் அவரை பார்த்துக்கிட்டு அமைதியா நின்று அழுதுட்டு இருந்தேன். எனக்கு அப்பதைக்கு தெரியாது இந்த ட்ரெயின் அவரை என்கிட்ட இருந்து கொல்கட்டாக்கு மட்டும் இல்லை, வாழ்க்கையில இருந்தே பிரிச்சு கூட்டிட்டு போகுதுன்னு என்று அந்த இடத்தில் புள்ளி வைத்திருந்தாள் அம்பிகா. கௌசல்யா சற்று நேரம் அமைதியாக இருந்து விட்டு மீண்டும் அடுத்த பக்கத்தை அவசரமாக திருப்பி படிக்க ஆரம்பித்தாள். ஊருக்கு போன எங்க வீட்டுக்காரு ஒரு 3 மாசம் வரைக்கும் மாசம் ஒரு வாட்டின்னு வந்து எங்களை பார்த்துட்டு போவாரு. அப்பெல்லாம் எனக்கும் எங்க அத்தை மாமாக்கும் தரையில காலு நிக்காது. அதுக்கப்புறம் வேலை அதிகமா இருக்கு, லீவு இல்லைன்னு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி வர ஆரம்பிச்சாரு. போக போக அவர் வர்றதே இல்லை. குழந்தை பிறந்தப்ப வந்து பார்த்துட்டு போனாரு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நாங்களும் ஃபோன் போட்டு போட்டு சலிச்சிட்டோம். ஃபோன் போடும் போதெல்லாம் ஏதோ ஒரு காரணம் சொல்லுவாரு. எங்க மாமா நாங்க வேணா வரோம்ப்பான்னு கேட்டாலும், வேண்டாம்ப்பா, இங்க இன்னும் வீடு சரியா கிடைக்கல, நானே என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களும் அதை நம்பிக்கிட்டு இருந்துட்டோம். என் பையனை வளர்க்குறதுலையும் அவன்கிட்ட விளையாடிக்கிட்டு அவனே உலகன்னு வாழ்ந்துட்டு இருந்த எனக்கு எங்க வீட்டுக்காரர் வரலன்ற வருத்தமும் முன்ன போல இல்லை. ஆனாலும் அவர் ஏன் எங்களை வந்து பார்க்க மாட்டேன்றாரு, குழந்தைய கூட பார்க்க வரமாட்டேன்றாருன்னு ஏதோ ஒரு மூலையில சின்னதா வருத்தம் இருந்தது. ஆனா அந்த வருத்தமும் எங்க அத்தை மாமா எங்களை பார்த்துக்கிட்டதுல மறைஞ்சு போச்சு. இப்படியே நாட்களும் உருண்டோட எங்க ரமேஷுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் வந்தது. அப்ப எங்க வீட்டுக்காரு அவனுக்கு ட்ரெஸ்ஸு செயின் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. குழந்தைகிட்ட எங்க மாமனாரும் மாமியாரும் அவங்க அப்பாவோட போட்டோவை கட்டி சொல்லிட்டு இருந்ததால அவன் அவங்க அப்பாவை பார்த்ததும் தாவி ஓடிட்டான். எங்க வீட்டுக்காரும் அவனை கொஞ்சம் தீர்த்துட்டாரு. ஒரு வாரம் எங்களுக்கு சந்தோஷமா ஓடி போச்சு. எப்படியோ இந்த வாட்டி எங்களை கூட்டிட்டு போவாருன்னு எதிர்பார்த்து எங்க அத்தை மாமாக்கும் எனக்கும் திரும்பவும் ஏமாற்றம் தான் பதிலா கிடைச்சது. அப்பா, அங்கெல்லாம் தனி வீடுலாம் வாடகை கிடைக்கிறது பெரிய கஷ்டம்ப்பா. அதுவும் இல்லாம இங்க போல இல்லப்பா, அங்க எல்லாமே விலை அதிகம், ஒரே பாப்புலேஷன் வேற. அங்கெல்லாம் நம்ம குடும்பத்தோட தனி வீடு எடுத்திருக்கிறது கஷ்டம். அதுக்கே நான் வாங்குற சம்பளம் எல்லாம் சரியா போயிடும். அதுக்கு தான் நான் ஒரு யோசனை பண்ணியிருக்கிறேன். பேசாம நீங்க இங்கே இருந்துடுங்க, நம்ம ரமேஷும் இங்க இருந்து படிக்கட்டும். நான் அங்கேயே ரூம்ல பசங்களோட தங்கிக்கிறேன். அப்பதான் வாடகையும் ஷேர் பண்ணிப்போம். நானும் 4 காசு சேர்க்க முடியும். நான் அடிக்கடி வந்து உங்களை பாத்துக்கிறேன்னு நல்லா சாமர்த்தியமா பேசி எங்களையே சரின்னு தள்ளாட்ட வச்சுட்டாரு போயிட்டாரு. அதுக்கப்புறம் குழந்தைக்கு 2வது பர்த்டே 3வது பர்த்டேவும் வந்துடுச்சு. எதுக்கும் அவர் வரவே இல்லை. குழந்தையும் ஃபோன்ல அவங்க அப்பா கிட்ட நல்லா பேச ஆரம்பிச்சிட்டான். ஃபோன்ல எல்லாம் நல்லா பேசி அவனை கொஞ்சுவாரு. ஆனா நேர்ல வராம தான் இருந்தார். குழந்தை ஸ்கூலுக்கும் போக ஆரம்பிச்சிட்டான். பள்ளிக்கூடத்துல மற்ற பசங்களாம் அவங்க அப்பா கூட வரதை பார்த்துட்டு என்னை வந்து அப்பா எப்போ ஸ்கூலுக்கு என்னை வந்து கூட்டிட்டு போவாரு, எப்போ வருவாரு, ஏன் என்னை வந்து பார்க்க மாட்டேன்றாருன்னு கேட்டுக்கிட்டே இருப்பான். அவனுக்கு பதில் சொல்ல முடியாம நான் தவிக்கிறத பார்த்துட்டு எங்க மாமனாரு அவங்க பிள்ளைகிட்ட சொல்லாமலேயே கொல்கட்டாக்கு கிளம்பி போயிட்டாரு. அவரு போய் 2 நாள் ஆகியும் எங்களுக்கு எந்த தகவலும் வரல. அப்பெல்லாம் செல்போனும் இல்லை, லேண்ட்லைன் தான். அவங்களாம் ஃபோன் போட்டாதான் பேச முடியும். அவர் ஆஃபீஸுக்கு ஃபோன் போட்டா அவர் லீவ்ல இருக்காருன்னு சொல்லிட்டாங்க. நானும் எங்க மாமியாரும் தவிச்சிட்டோம். 4 நாள் கழிச்சு எங்க மாமனாரு சோர்ந்து வந்தாரு. அவர் வாய் திறந்து சொல்ல போற வார்த்தை எங்க தலையில பேரிடியா விழப்போகுதுன்னு தெரியாம அவர்கிட்ட என்ன ஆச்சு சொல்லுங்க சொல்லுங்கன்னு
நானும் எங்க மாமியாரும் தொல்லை பண்ணோம். உன் பையன் அங்க ஒரு பெங்காலி பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துறான். அவங்களுக்கு 1.5 வயசுல ஒரு ஆண் குழந்தையும் இருக்கான்னு சொன்னாரு. அதை கேட்டு எனக்கு தலை சுத்தி கீழே விழுந்துட்டேன். எங்க மாமனாரும் மாமியாரும் பதறிட்டாங்க. எங்க வீட்டுக்காரு எனக்கு ஏன் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணாருன்னு 2 நாள் சாப்பிடாம தூங்காம யோசிச்சு யோசிச்சு குழம்பிட்டு இருந்தேன். என்னை போல எங்க அத்தை மாமாவும் அழுது அழுது கலைச்சிட்டாங்க. அன்பால பூத்து குலுங்கிட்டு இருந்த எங்க வீடு வறண்ட பாலைவனம் போல ஆயிடுச்சு. என் பையன் ரமேஷுக்கு ஒன்றும் புரியாம எங்க 3 பேரையும் பார்த்து முழிச்சிட்டு அமைதியா இருந்தான். இப்படியே ஒரு வாரம் போச்சு. அவர்கிட்ட இருந்து ஃபோன் வந்தது. என்கிட்ட அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டாரு. நான் எதுக்கும் பதில் சொல்லல. அவரும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணதுக்கு என்னென்னவோ காரணம் சொன்னாரு. ஆனா நான் எதையும் காதுல போட்டுக்கல. அவரோட பேச்சுல இருந்து ஒண்ணு மட்டும் எனக்கு தெளிவா தெரிஞ்சுது. அவளை விட்டு அவர் வரமாட்டாருன்னு. நான் அமைதியா போனை வச்சுட்டேன். அப்புறம் எங்க மாமனார் ஃபோன் போட்டு, இனிமே நீ எங்களுக்கு பணம் அனுப்ப வேண்டாம், நீ இங்க வரவே வேண்டாம், நீ எங்களுக்கு புள்ளியே இல்லை, எங்க பொண்ணு அம்பிகா தான், அவளும் என் பேரனுமே எங்களுக்கு போதும்னு கத்திட்டு போனை வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு நாங்க அந்த துக்கத்துல இருந்து வெளியில வந்தோம். இதுக்கு 3/4 என்னோட பையன்தான் காரணம். அவனை ஸ்கூலுக்கு அனுப்பணும், படிக்க வைக்கணும்னு நான் எழுந்து ஓட ஆரம்பிச்சேன். எங்க மாமனாரோட பென்ஷன் மட்டும் எங்க வாழ்க்கையை ஓட்ட சரிப்படலை. நடுவுல எங்க மாமனாருக்கு ரொம்ப உடம்பு முடியாம போய் அவர் ஆஸ்பத்திரியில சேர்த்திருந்தோம். அதுக்கே நிறைய செலவாயிடுச்சு. அப்பதான் எங்க மாமனார் ஒரு முடிவுக்கு வந்தாரு. என் புள்ள உனக்கு ஒரு ஆதரவா இருப்பான்னு நாங்க அவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணோம். ஆனா அவன் இப்படி துரோகம் பண்ணிட்டான். இனி உனக்கு உன் படிப்பும் வேலையும் தான் பாதுகாப்புன்னு என்னை பிஎட் படிக்க வச்சாரு. நானும் படிச்சுட்டு இருந்தேன். அப்பதான் எங்க மாமனாருக்கு ஹாஸ்பிட்டல் செலவுக்காக கடன் வாங்கியிருந்த குமார் என்றவன் என்கிட்ட பணம் கேட்டு தொந்தரவு பண்ண ஆரம்பிச்சான். நாங்களும் அவன் கிட்ட டைம் கேட்டுட்டு இருந்தோம். ஆனா அவன் ஒரு நாள் என்கிட்ட வந்து, பணம் கொடுக்க நீ ஒன்றும் கஷ்டப்பட வேண்டாம், பேசாம நீ என் கூட இருந்துடு, வயசான உங்க மாமனார் மாமியாரையும் உன் பையனையும் நானே பாத்துக்கிறேன், நீயும் வேலைக்கெல்லாம் போகாம கம்முன்னு எனக்கு சந்தோஷத்தை மட்டும் கொடுத்துட்டு நிம்மதியா இருக்கலான்னு அசிங்கமா பேச ஆரம்பிச்சான். இதனால நான் ரொம்ப பயந்தேன். வெளியில போகவே பயப்படுவேன். அவன் இப்படி என்கிட்ட நடந்துக்கிறத பார்த்து அந்த தெருவிலேயே 4-5 பேரு என்கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணாங்க. அதுக்கப்புறம் நான் யாரை பார்த்தாலும் பயப்பட ஆரம்பிச்சேன். வெளியில போகாம வீட்டுக்குள்ளேயே இருப்பேன். நான் இப்படி அவதிப்படுறத பார்த்துட்டு எங்க மாமனாரும் வேதனையிலேயே போய் சேர்ந்துட்டாரு. நாங்க தனியா நின்னுட்டோம். இதுதான் சமயம்னு அந்த குமார் ஒரு நாள் என் கையை பிடிச்சி இழுத்துட்டான். ஏற்கனவே தகப்பனா எனக்கு ஆதரவு கொடுத்த எங்க மாமனார் போன சோகமும், எங்க மாமியாருக்கும் என் குழந்தைக்கும் சாப்பாடு போட முடியாம என்ன செய்யறதுன்னு தவிச்சிட்டு இருந்த எனக்கு எல்லா வேதனையும் சேர்ந்து மனசுக்குள்ள ஒரு கோபத்தை ஏற்படுத்தி இருக்க. அந்த சமயம் இந்த குமார் என்னை இப்படி பண்ணதோ, நான் அவனை நடு ரோட்லயே அரைஞ்சி கீழே தள்ளிட்டேன். அதை பார்த்து எல்லாரும் அலறிட்டாங்க. அவன் என்னை ஆத்திரமா அடிக்க வந்தான். நானும் என்கிட்ட இருந்த பலத்தெல்லாம் சேர்த்து அவனை எட்டி உதைச்சேன். அந்த நேரம் என்னை பார்த்தவங்கெல்லாம் இன்னொரு விஜயசாந்தியாவே என்னை நினைச்சிட்டாங்க. அந்த சமயம் யாரோ போலீஸுக்கு ஃபோன் போட அவங்க போலீஸ் வந்து அவனை இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னை தப்பா பார்த்த கண்கள் எல்லாம் என்னை மரியாதையா பார்க்க ஆரம்பிச்சுது. நான் வந்தாலே ஒதுங்கி ஓட ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் எனக்கு மனசுல புது தெம்பு வந்தது. அந்த தைரியம் வந்ததும் எனக்கு ஒவ்வொன்றா பாசிட்டிவாவே நடக்க ஆரம்பிச்சுது. போலீஸ் ஸ்டேஷன் போய் அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் பண்ண போனேன். என்னை பார்த்து என் கதையை தெரிஞ்சுக்கிட்டு இன்ஸ்பெக்டர் ராஜி எனக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கூல்ல டீச்சர் வேலை வாங்கி கொடுத்தாங்க. நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன். அப்படியே பிஜியும் முடிச்சேன். என்னோட சின்சியாரிட்டியை பார்த்துட்டு எனக்கு சம்பளம் அதிகம் போட்டு கொடுத்தாங்க. பசங்களாம் என்கிட்ட பாசமா பழக ஆரம்பிச்சாங்க. எனக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறது மனசுக்கு நிம்மதியா இருந்தது. என்னை பார்த்து எங்க மாமியாரும் கொஞ்சம் நிம்மதியானாங்க. என் பையனை பார்த்துக்கிட்டு அவங்க எல்லாத்தையும் மறக்க ட்ரை பண்ணாங்க. ஆனா ஒரே சமயத்துல தன் மகனோட பிரிவு, கணவனோட இறப்பு எல்லாமே அந்த தாயை நிலைக்குழிய வச்சிருச்சு. ஒரு பெண்ணா தாயா எனக்கு அந்த வேதனை புரிஞ்சுது. அதுதான் என் குழந்தையோட சேர்த்து அவங்களையும் ஒரு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படியே நாட்கள் போச்சு. ஒரு நாள் எங்க வீட்டுக்காரு ஒரு பெண் குழந்தைய தூக்கிக்கிட்டு வந்தாரு. அவரோட கோலம் பார்க்கவே பரிதாபமா இருந்தது. அவரோட 2வது மனைவி ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டதாகவும், அவளோட அவங்க மூத்த மகனும் இறந்து போயிட்டதாகவும், இந்த 2வது குழந்தையான பெண் குழந்தைய வச்சுக்கிட்டு அவரால் அங்க சமாளிக்க முடியாம இங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்ததாகவும் சொன்னார். ஆனா என் மனசு அவரை ஏத்துக்கல.
அவர் எங்க மாமியார் கல்ல விழுந்து கதறினாரு. என்ன நீங்க ஏத்துக்கலனாலும் பரவாயில்ல, இந்த குழந்தையாவது பார்த்துக்கோங்க, நான் எங்கேயாவது போயிடுறேன்னு அழுதாரு. அம்பிகா என்னை கண்டிப்பா ஏத்துக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவளை தவிர இந்த குழந்தைய யாராலையும் நல்லபடியா வளர்க்க முடியாதுன்னு தான் நான் இந்த குழந்தைங்க கொண்டு வந்தேன். தயவு செஞ்சு எனக்காக இந்த குழந்தைய ஏத்துக்கோங்கன்னு அழுதாரு. அன்னைக்கு தான் நான் ஒரு உண்மையை புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பெண் துணிஞ்சிட்டா அவ தன் வாழ்க்கையில ஒரு ஆணோட துணை இல்லாம கூட வாழ்ந்துடுவா, தன் குழந்தைங்களை நல்லபடியா வளர்த்துடுவா. ஆனா ஒரு ஆணால அதை அவ்வளவு எளிதில் செய்ய முடியறது இல்லை. ஆனா இந்த உலகம் ஆணுங்களை தான் பலமானவங்க, பெண்களை பலகீனமானவங்கன்னு நினைக்குதுன்னு எனக்குள்ள சிரிப்பு வந்தது. எங்க மாமியார் என்னை அமைதியா பார்த்தாங்க. அந்த பார்வையில 1000 உணர்வுகள் இருந்தது. என் பையனும் அப்பான்னு அவர்கிட்ட தாவி ஓடிட்டான். என்னோட பிடிவாதத்துக்காக அந்த தாய் பாசத்தையும் குழந்தையோட அன்பையும் நான் பிரிக்க விரும்பல. அதுக்கும் மேல தாய் இல்லாத அந்த பெண் குழந்தைய முகத்தை பார்த்ததும் எனக்குள்ள இருந்த தாய்ப்பாசம் வெளியில வந்தது. சரி, இந்த குழந்தைய நானே வளர்க்குறேன், என் குழந்தைய வளர்க்குறேன். ஆனா இவரை என் கணவரை திரும்பவும் என் மனசு ஏத்துக்காது. உங்க வயிற்றுல பிறந்த உங்க மகன் என்ற ஒரே காரணத்துக்காக நான் அவரை வீட்டுக்குள்ள அனுமதிச்சு எல்லாம் செஞ்சாலும் அதெல்லாம் ஒரு இயந்திரமா தான் நான் செய்வேன். என்கிட்ட அவர் அன்பை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இதயம் இறுகி எத்தனையோ நாளாயிடுச்சுன்னு எங்க மாமியார் கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அவர் இங்கே இருந்துட்டாரு. அந்த குழந்தைய என் வயிற்றுல பிறந்த குழந்தையா தான் நான் பார்த்துக்கிட்டேன். அவர்கிட்ட வீட்டு செலவுக்கு நான் 1 ரூபாய் கூட வாங்க மாட்டேன். என்னோட வருமானத்துல தான் எல்லாம் பார்த்துக்கிட்டேன். குழந்தைங்களையும் படிக்க வச்சேன். அந்த குழந்தை என்னை அம்மானு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு கருத்து தெரிஞ்சு நான் தான் அவளோட அம்மாவாகிட்டேன். என் பையனும் அவளை தன் தங்கச்சியை எடுத்துக்கிட்டான். எங்க வீட்டுக்காரு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு, அதெல்லாம் நான் தடுக்க மாட்டேன். ஆனா எனக்காக நான் எதையும் அவர்கிட்ட எதிர்பார்க்க மாட்டேன். அவரு சம்பளத்தை அப்படியே பசங்க பேர்ல சேர்த்துட்டு வந்தாரு. என்னை அவரும் தொந்தரவு பண்ணல. நானும் அவர்கிட்ட மனைவி என்ற உரிமை எடுத்துக்கல. இப்படியே நாட்களும் உருண்டு போச்சு. நான் என் வேலையில நல்லா முன்னுக்கு வந்தேன். என் மனசை ஆதரவற்ற பெண்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுலையும் முதியவர்களுக்கு சேவை செய்யறதுலையும் ஈடுபடுத்திக்கிட்டேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பெண்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த அங்கங்க போய் பேசுவேன், அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுப்பேன். அதுக்கப்புறம் என் குழந்தைகளும் வளர்ந்துட்டாங்க. எங்க வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாம போய் படுக்கையில் விழுந்துட்டாரு. அவரை நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு நோயாளிக்கு செய்யற சேவையா அவருக்கு சேவை பண்ணேன், அவ்வளவுதான். அந்த சமயம் அவர் என்கிட்ட எவ்வளவோ மன்னிப்பு கேட்டாரு. நான் எதுக்கும் காது கொடுக்காம தான் இருந்தேன். ஆனா அவரோட கடைசி நாள் என்னை மன்னிக்கவே மாட்டியான்னு ஒரு பார்வை பார்த்தாரு. அந்த பார்வையில எந்த கர்வமோ துரோகமோ இல்லை, ஒரு மனுஷனோட கடைசி வேண்டுகோள் தான் இருந்தது. இதுக்கும் மேல அந்த உயிரை தவிப்போட இந்த உலகத்தை விட்டு அனுப்ப மனசு இல்லாம நான் உங்களை மன்னிச்சிட்டேன்னு சொல்லி அந்த ஆத்மாவை நிம்மதியை அனுப்பி வச்சேன். இன்னைக்கு அவருக்கு காரியம் முடிஞ்சது. நான் திரும்பவும் என் சேவையை ஆரம்பிச்சிட்டேன். ஆனா இந்த விஷயங்கள் எதுவும் என் பொண்ணுக்கு இதுவரை தெரியாது. என் கௌசி இதெல்லாம் தெரிஞ்சா தான் ஒரு அம்மா இல்லாத பொண்ணுன்னு கலங்கிடுவா. அந்த வலியும் வேதனையும் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு தான் அவகிட்ட அவங்க அப்பா பண்ண எதையும் நான் சொல்லாம வளர்த்துக்கிட்டு வரேன். என் பையன்கிட்டையும் அவகிட்ட எதையும் சொல்லக்கூடாதுன்னு சத்தியம் வாங்கிக்கிட்டேன். என் கௌசி என்னைக்கு இருந்தாலும் என் மகள் தான், நான் தான் அவளோட அம்மா என்று எழுதியிருக்க அந்த கடைசி வரியில் கௌசல்யாவின் கண்ணீர் துளிகள் விழுந்தது. தன் வாழ்க்கையை பங்கு போட்டுக்கிட்டவளோட குழந்தைய எடுத்து தன் பொண்ணா வளர்த்த எங்க அம்மாவையா நான் தப்பா நினைச்சேன். அப்பாவை அம்மா அலட்சியப்படுத்துறாங்க, அவர்கிட்ட சரியா பேச மாட்டேன்றாங்கன்னு அம்மாவை எத்தனை நாள் தப்பா நினைச்சு அவங்கள கோச்சிட்டு இருப்பேன். அப்ப கூட அம்மா என்னை எதுவும் சொன்னதில்லை. எனக்கு உண்மை தெரிஞ்சா அதனால நான் பாதிக்கப்படுவேன்னு அப்ப கூட என்னை பத்தி தான் யோசிச்சிருக்காங்க. மேலுக்கு அவங்க சிரிச்சு பேசி பழகினாலும் அந்த தாயோட மனசுல எத்தனை வலிகள் ரோகத்தோட காயங்கள் மறைஞ்சிருக்கும். இதுக்கெல்லாம் இனிமே நான் தான் மருந்தா இருக்க போறேன். எங்க அம்மாவை நான் இனிமேலும் கஷ்டப்படுத்த மாட்டேன் என்று அவள் மனதிற்குள் புழுங்க. அப்பொழுது காலிங் பெல் சத்தம் கேட்டது. டைரியை முடிவைத்து விட்டு கண்களை துடைத்து கொண்டு வேகமாக சென்று கதவை திறந்தாள். என்னடா கண்ணு, தூங்கிட்டியா? சாரிடாமா, உனக்காக தான் ஃபங்க்ஷன் பார்த்துலையே அவங்க கிட்ட சொல்லிட்டு அவசரமா ஓடி வரேன். இந்தா, வர்ற வழியில உனக்கு பிடிக்குமேனு நுங்கு வாங்கிட்டு வந்தேன் என்ற கையில் இருந்த பேக்கை அவளிடம் கொடுத்தாள். இவ்வளவு நேரம் தனது தாயை வெறிக்க பார்த்து கொண்டிருந்த கௌசல்யா, அம்மா
என்றவளை அணைத்து கொண்டு கதறி அழுதாள். கண்ணு, என்னம்மா, என்னாச்சு, ஏன் அழற என்று அம்பிகா ஒன்றும் புரியாமல் அவளை பார்க்க, அம்மா அத நான் சொல்றேன் என்று கூறிக்கொண்டே ரமேஷ் உள்ளே வந்தான். என்னப்பா, நாளைக்கே தானே வரேன்னு சொல்லியிருந்த, அதுக்குள்ள எப்படி என்று அம்பிகா அவனை ஆச்சரியமாக பார்த்து கொண்டே கேட்க, கௌசல்யாவும் ஒன்றும் புரியாமல் அவனை பார்த்தாள். அம்மா, நாளைக்கு உங்களுக்கு பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ண கௌசி என்னை வர சொன்னா. ஆனா நாளைக்கு மதர்ஸ் டேவும் சேர்ந்து வரதால நான் அதை கொண்டாட சர்ப்ரைஸா இங்க வந்துட்டு இருந்தேன். அப்பதான் கௌசி வந்துட்டாளான்னு ஃபோன் போட்டு விசாரிச்சேன். அவளை நீங்க விட்டுட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்ட கோவத்துல பேசினா. அதுதான் இரு அம்மா வந்துடுவாங்கன்னு சமாதானம் பண்ணேன். பார்த்தா இப்ப அதுக்காக அழுதுட்டே இருக்காளா என்று சிரித்து கொண்டே கௌசியை பார்த்து கண்ணடித்தான். கௌசி அதை புரிந்து கொள்ள, ஆமா ஆமா, அதுக்கு தானே அழுதேன் என்று அம்பிகாவை கட்டி கொண்டாள். என் குழந்தை வளர்ந்தாலும் இன்னும் அவ அம்மா பொண்ணுதான் என்று அவளை அணைத்து கொண்டு நெற்றில் முத்தமிட்டாள் அம்பிகா. ஆமாம்மா, என்னைக்கு இருந்தாலும் நான் இந்த அம்மா பொண்ணுதான், உங்க பொண்ணுதான், நீங்க தான் எனக்கு எப்போ அம்மா என்று அவளை இறுக அணைத்து கொண்டாள் கௌசல்யா. இத்துடன் அம்மா கதை முற்றும். உங்களுக்காக நான் எழுதின இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. இப்படிக்கு வியல் உங்கள் சகி.